உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது அதிக நேர இன்பத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை, இறைச்சி வகை. அது எதுன்னு பார்த்தோன்னா இந்த வாத்து இறைச்சியை பற்றி பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையும். அதிக நேர இன்பம், ரொம்ப நேரம் செய்யணும், அதிகப்படியான மகிழ்ச்சி, போக நேரம் நீடிக்கணும். இதுக்காக என்னென்னவோ செய்கிறோம், என்னென்னவோ சாப்பிட்றோம், என்னென்னவோ வழிமுறைகள் இருந்த போதிலும் அந்த உணவு முறை அப்படின்னு எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்கணும். நிறைய பார்த்துருக்கலாம், இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டால், அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு எதுவும் ஆகாது, அது காலி தான் ஆகும். ஆனால் அது எதுவும் வேலை செய்கிறதில்ல. இது போக சைடு எஃபெக்ட் எதனா வந்துடுமா? சைடு எஃபெக்ட் வரும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, பூனைக்காளி விதை சாப்பிட்டால் 48 நாள் சாப்பிட்டால் இது நடக்கும். பூனைக்காளி விதை வாங்கிறீங்க, சாப்பிட்றீங்க. எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ அளவு சாப்பிட்ணும், துணை மருந்து என்ன, பத்தியம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சாப்பிட்ணும். இது சரியான சித்த வைத்தியரையோ அல்லது ஆல்ரெடி சாப்பிட்டு அனுபவப்பட்டவரை தான் கேட்கணும். சொல்கிறவர்கள் செஞ்சாங்களான்றது சந்தேகம்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சைடு எஃபெக்ட் இல்லாத உணவு முறையாக விந்தை இறுகி மணியாக கட்டக்கூடிய ஒரு கறி வகை. முருங்கைக்கீரையோ, அது முருங்கை விதையோ, முருங்கை பீசன்லாம் இல்லை, நீங்கள் சாப்பிடக்கூடிய கறி வகை தான். அது வாத்து கறி. நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன், மட்டன் தான் சாப்பிடுவேன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டன் வாங்குறதுக்கு பதிலாக தாராளமாக வாத்து கறியை வாங்கலாம். எங்கள் ஊரில் கிடைக்கலன்னா ஆர்டர் பண்ணி வச்சு வாங்கிக்கோங்க, முடியலைன்னா வளர்த்துக்குவாங்க. இயற்கையாக வளர்ந்துருக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டா நல்லது நினச்சி போனீங்கன்னா கடையில் வாங்குவீங்க. அது இன்ஜெக்ஷன் போட்டு 6 மாதம் வளர வேண்டியது 40 நாள் வளர்த்ததாக இருக்கும். வாத்து இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணலை. இது முக்கியமான ஒரு குறிப்பு. வாத்து கறி சாப்பிட்டு அப்படி ஆவணத்துக்கு என்ன சாட்சி, அப்படி ஒரு கேள்வி வரும். அதுக்காக அந்த சித்தர் பாடல் படிப்போம். வாத்து கறி இருந்த வற்றிலாறு பொன் சிறங்கும் கோத்த கவமும் குதிக்குங்கான் ராத்திரியிற் போகம் முருதியுமாம் பொல்லாவ ரோக நோய் யாகாக மதிலுர் மதி. இது பாடல். இது கொஞ்சம் ஒரு சிலருக்கு புரியாது. குறிப்பான அந்த 2 வார்த்தையை சொல்கிறேன். பொன் சிறங்கு கோத்த கபமும் குதிக்குங்கான். பொண்ணு உடல் வரக்கூடிய சிறங்கு வகைகள். கோத்த கபம் அப்படின்னா சளி கோர்ந்து போச்சு, சளி சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறோமே, அதுதான் கோத்த கபம். குதிக்கும் கான், இதெல்லாம் குதிக்குமா? அப்படி இல்லை, அதிகமாகும். பொண்ணு, சிறங்கு, சளி, இது 3த்தையும் அதிகம் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு தேவையானது ராத்திரியிற் போகம் முருதியுமாம். இரவில் கண்டிப்பாக போகத்தை செய்ய சொல்லும் இந்த கறி. அந்த வகையில் இதை சாப்பிட்றதால ஏற்படக்கூடியது நன்மை தீமைகள் எல்லாத்துலேயும் உண்டு. இப்போ வேர்க்கடலை சாப்பிட்டால் நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிட்டிங்கன்னா அது கரப்பான ஐட்டம் தான். தோல் சம்மந்தப்பட்ட நோய் வரதான் செய்யும். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லது நினச்சிங்கன்னா சூடு கிளம்ப தான் செய்யும். அதுபோல் எல்லாத்துலேயும் நல்ல தீமைகள் இருக்குது. இதில் முக்கியமான தீமைகள்னு பார்த்திங்கன்னா, உடலில் ரணங்கள், அதுவும் சிவந்த ரணங்கள், சரும நோய் சம்மந்தப்பட்டவர்கள் சாப்பிடக்கூடாது. சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் யாரான இருந்தீங்கன்னா சாப்பிடாதீங்க, மற்றவர்கள் சாப்பிடலாம். சுக்கிலம் இறுகி கட்டும். இந்த கறியை சாப்பிட்றதால ரணம் அதிகரிக்கும், கிரந்தி நோய் அதிகரிக்கும், கோழை அதிகரிக்கும், அரோசிக நோய் அதிகரிக்கும். இதெல்லாம் போக சுக்கிலம் இறுகி கட்டும், மணி போல் ஆகும். அதிக நேரம் செய்யலாம். சுக்கிலம் எவ்வளோ கட்டுதோ அவ்வளோ நேரம் கொடுக்கும். இதுதான் அதிக நேரம் என்பது. இதில் குறிப்பான ஒரு விஷயம், இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள், கோழையோ அதாவது சளி வகையோ, உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயோ, தோல் சம்மந்தப்பட்ட நோயாக இருந்ததுன்னா விலகிட்டு மற்றவங்க சாப்பிடுங்க. அடுத்த பதிவில் கடல் நண்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோவை பதிவு செய்வோம். நன்றி, மகிழ்ச்சி.